உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 28ஆம் திகதி 3ஆம் மாதம் 2026 மந்தவாசரம் என்று சொல்லக்கூடிய சனிக்கிழமை. விசுவாவசு வருடம் பங்குனி மாதம் 14ஆம் நாள். இன்றைய தினம் தசமி திதி, சித்த யோகம், பூச நட்சத்திரம், வளர்புரை திதி. இன்றைய தினம் ராகு காலம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் குளிகன் நேரம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய தினம் மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். மூலம் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். சூளம் கிழக்கு, பரிகாரம் தயிர். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் நலம், ரிஷபம் பிரீதி, மிதுனம் நட்பு, கடகம் வெற்றி, சிம்மம் அன்பு, கன்னி சுகம், துலாம் பெருமை, விருச்சிகம் ஆதரவு, தனுசு லாபம், மகரம் உயர்வு, கும்பம் அமைதி, மீனம் புகழ். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய அற்புதமான ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் இன்றையும் சில அற்புதமான நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு தரக்கூடிய ஆதரவு, நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. நிறைய பேர் நிகழ்ச்சி பார்க்குறீங்கள், பார்க்குறது மட்டுமில்லாமல் எல்லாம் செய்கிறீங்கள், என்னோட பேசுகிறீங்கள், அதெல்லாம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது. எங்களுடைய நிகழ்ச்சி சம்பந்தமாக ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருப்பின் சக்தி டிவி நல்ல நேரம் நிகழ்ச்சி தயாரிப்பாளர் கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலம் என்னை தொடர்பு கொண்டால் தொடர்ந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளில் தகுந்த கேள்விகளுக்குண்டான பதில்களை தொகுத்து தர காத்திருக்கின்றேன். இன்றைக்கு என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னா சில நவக்கிரக பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம். நவக்கிரக பரிகாரங்கள். ஜாதகத்தை எடுத்து பாருங்கோ. சில பேருக்கு செவ்வாய் தோஷம் இருக்கும், அது செவ்வாயினால் வர தோஷம். சில பேருக்கு களத்திர தோஷம் இருக்கும். களத்திர தோஷம்னா 7வது வீட்டில் சனி இருந்தால் களத்திர தோஷம், ராகு இருந்தால் களத்திர தோஷம், கேது இருந்தால் களத்திர தோஷம், சுக்கிரன் இருந்தால் களத்திர தோஷம், செவ்வாய் இருந்தால் களத்திர தோஷம், கிளவி. சில பேருக்கு புத்திர தோஷம் இருக்கும். 5வது வீட்டில் தீய கிரகங்கள் இருந்தால். சில பேருக்கு பிரம்மகத்தி தோஷம் இருக்கும். சில பேருக்கு குரு தோஷம் இருக்கும். சில பேருக்கு பிராமண சாபம் இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்தில் பலவிதமான தோஷங்கள் நவக்கிரகங்களினால் ஏற்படும். பொதுவாக எந்த தோஷமாக இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை செய்யுங்கள். நவக்கிரக தோஷங்கள் நீங்குவதற்காக, நவக்கிரகங்கள் என்ற 9 கிரகம் இருக்குது. இந்த 9 கிரகங்களினால் ஏற்பட்ட தோஷங்கள் நீங்குவதற்காக இந்த பரிகாரங்களை செய்யுங்கோ. அப்போ யார் செய்யலாம் இந்த பரிகாரம்? எல்லாரும் செய்யலாம் என்பது தான் இதனுடைய மறைமுகமான அர்த்தம். சரி, தோஷமே இல்லாத ஜாதகம் உள்ளவர்கள் பரிகாரம் செய்ய வேண்டாம். யாருக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் இருக்குது? ஒருத்தருக்கும் இல்லை, எல்லாருக்கும். ராமர் ஜாதகத்தில் 5 கிரகங்கள் ஆட்சி உச்சமாக இருந்தன. அவருக்கும் தோஷம் இருந்தது. சீதையை பிரிஞ்சார், காட்டுக்கு போனார், கஷ்டப்பட்டார். பிறகு ராமர் தன்னுடைய பதவியை ஏற்றுக்கொண்டார். கிருஷ்ணருக்கும் தோஷம் இருந்தது. பிள்ளையாட்ட ஜாதகத்திலையும் தோஷம் இருக்குது. ஆஞ்சநேயற்ற ஜாதகம், வெற்றி வேண்டும் என்று நாங்கள் கும்பிடக்கூடிய ஆஞ்சநேயருடைய ஜாதகத்திலையும் தோஷம் இருந்தது. அதுக்கு உண்டான கஷ்டங்களை அவர் அனுபவித்தார். பிள்ளையாரும் கஷ்டப்பட்டார். அப்போ தோஷமே இல்லாத ஜாதகம் என்பது இறைவனுக்கு கூட கிடைக்காது. ஆனால் ஜாதகத்தில்
தோஷம் குறைந்த ஜாதகம் இருக்குது அவர்கள் நன்றாக இருப்பார்கள், தோஷம் அதிகமாக உள்ள ஜாதகத்தில் உள்ளவர்கள் கஷ்டப்படுவார். அப்போ இந்த பரிகாரத்தை யார் செய்யணும்? எல்லாரும் செய்யலாம். முதல்ல நவ தானியங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்க. 9 வகையான தானியம். சூரியனுக்குண்டான தானியம் கோதுமை, செவ்வாய்க்குண்டான தானியம் துவரை பருப்பு, குருவுக்குண்டான தானியம் கொண்டை கடலை, சனீஸ்வரனுக்குண்டான தானியம் கருப்பு எள்ளில் 2 இருக்குது, வெள்ளையல் கருப்பல் கருப்புகள், கேதுவுக்குண்டான தானியம் கொள்ளு, சந்திரனுக்குண்டான தானியம் பச்சை அரிசி அல்லது நெல், புதனுக்குண்டான தானியம் பச்சை பயறு, சுக்கிரனுக்குண்டான தானியம் மொச்சை, ராகுவுக்குண்டான தானியம் உளுந்து, கேதுவுக்கு கொள்ளு, ராகுவுக்கு உளுந்து. இந்த எல்லா தானியத்திலையும் ஒரு 100 கிராம் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்றீங்க? 9 கிரகத்துக்குண்டான தானியங்கள் 9 தானியம், நவ தானியம். நவம் என்றால் 9 உண்டு அர்த்தம். நவ தானியம் என்றால் 9 தானியம். இந்த 9 தானியம் இதில் உடைக்கக்கூடாது, முழுமையாக இருக்கணும் தானியம். ஒரு 100 கிராம் இல்லை 200 கிராம் அல்லது 1/4 கிலோ இந்த மாதிரி ஒரே அளவில் 9 தானியத்தையும் எடுத்துக்கொள்ளுங்க. ஒரு வியாழக்கிழமை இந்த தானியங்களை எல்லாம் தண்ணியில் ஊற போட்டு தலை மாட்டில் வச்சுக்கொண்டு, எங்களுடைய தலை விதியே மாறணும் என்று தலைமாட்டில் வச்சுக்கொண்டு இந்த 9 தானியங்களையும் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணியையும் போட்டு ஊற விடுங்க. வியாழக்கிழமை இரவு. வெள்ளிக்கிழமை காலையில் 5 மணிக்கெல்லாம் எழும்பிடுங்கோ. இந்த தானியத்தோட வெள்ளம்னா சர்க்கரை, இனிப்பான வெல்லம் கொஞ்சத்தை சேர்த்து அதை இடித்து காலையில் வெள்ளிக்கிழமை 6 மணியிலேருந்து 7 மணி, அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை, காலையில் 6 to 7 சுக்கிர ஓரை பசு மாட்டுக்கு சாப்பிட கொடுங்கள். என்ன செய்யணும்? 9 தானியத்தையும் வியாழக்கிழமை ராத்திரி ஊற போடணும். வெள்ளிக்கிழமை காலையில் எழும்பி அதனோட சர்க்கரையை சேர்த்து அந்த ஊறிய தானியத்தை எல்லாத்தையும் வடிச்செடுத்து நசியுங்கோ, இடித்து அந்த நவதானியங்களுடைய குழம்போட சர்க்கரையும் சேர்த்து இடித்து பசு மாட்டுக்கு வெள்ளிக்கிழமை, வியாழக்கிழமை ஊற வைக்கிறீங்க, வெள்ளிக்கிழமை காலையில் 6 to 7 இதை பசுமாட்டுக்கு கொஞ்சம் தண்ணியை போட்டு கரைச்சி தவிடு கொடுக்குற மாதிரி சாப்பிட சொல்லுங்க. பசுமாடு விரும்பி உண்ணும். அப்படி சாப்பிட்டதுக்கு பிறகு பசு மாட்டை 3 முறை சுற்றி கும்பிடவும். சாப்பிட வச்சுட்டு சாப்பிட்ட பசு மாட்டை 3 தரம் சுற்றி கும்பிடுங்கோ. இப்படி 9 முறை ஒரு முறை செய்து பாருங்கள். முடிஞ்சால் ஒரு 3 முறை செய்யுங்கோ, 6 முறை செய்யுங்கோ. ஜாதகத்தில் சொல்லி இருக்குது 9 முறை செய்யக்கலாம். 9 தரம், 9 வியாழன் வெள்ளி, வியாழக்கிழமை ராத்திரி வெள்ளி, 9 வெள்ளி செய்து வந்தால் நவ கிரகத்தில் எந்த கிரகத்தினால் உங்களுக்கு தோஷம் இருந்தாலும் அந்த தோஷம் நிவர்த்தியாகிவிடும். சூரியனால் இருந்தாலும் சரி, சந்திரனால் இருந்தாலும் சரி, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது என்று சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் எந்த கிரகத்தினால தோஷம் இருந்தாலும், சில பேருக்கு சூரியனால் புத்திர தோஷம் ஏற்படும், ராகுவினால் புத்திர தோஷம் ஏற்படும், சனியும் குருவும் சேர்ந்திருந்தால் பிரம்மகதி தோஷம் ஏற்படும், சனியும் சந்திரனும் சேர்ந்திருந்தால் ஆயுள் விருத்தியில் பிரச்சனை ஏற்படும். இந்த மாதிரி களத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் இருந்தால் களத்திர தோஷம், புத்திரஸ்தானத்தில் குரு இருந்தால் புத்திர தோஷம். இந்த மாதிரி தனஸ்தானம் கெட்டு போயிருக்கும், நாகதோஷம் இருக்கும், செவ்வாய் தோஷம் இருக்கும், மாங்கல்ய தோஷம் இருக்கும். இந்த மாதிரி எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு கண்கண்ட அற்புதமான பயன் தரக்கூடிய, பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். சரி, அடுத்தது நான் 3 தினங்கள் சொல்லுறேன். இந்த 3 தினங்களையும் எழுதி வச்சுக்கொள்ளுங்கோ. கோயிலில் போய் கண்டிப்பாக இறைவனை வழிபடக்கூடிய 3 தினங்கள். 1 ஆனி உத்தரம். ஆனி மாதத்தில் வரக்கூடிய உத்தர நட்சத்திரம் ஆனி உத்தரம் அன்று இறைவனை தரிசனம் செய்யுங்கள். ஆனி உத்தர தரிசனம் என்று கோயிலில் நடக்கும், அன்றைக்கு போய் இறைவனை கும்பிடுவோம். மார்கழி திருவாதிரை தரிசனம், திருவம்பாவை முடிஞ்சு கடைசி நாள் திருவாதிரை, மார்கழி திருவாதிரை தரிசனம். சொர்க்கவாசல் ஏகாதசி. இந்த 3 விஷயத்தை எழுதி வச்சுக்கணும். ஆனி உத்தர தரிசனம்,
மார்கழி திருவாதிரை தரிசனம், சொர்க்கவாசல் ஏகாதசி தரிசனம். இந்த 3 தினங்களாவது கோயிலில் போய் இறைவனுடைய கண்ணில் நீங்கள் படுற மாதிரி நின்றீங்களா இருந்தால் இந்த நவக்கிரக தோஷங்கள் எல்லாம் இல்லாமல் போகும். இறைவனுடைய பரிபூரணமான அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தெரிந்து செய்த பாவங்கள், தெரியாமல் செய்த பாவங்கள், போன பிறவியில் செய்த பாவங்கள், பூமியில் வாழும் காலத்தில் ஏற்பட்ட சாபங்கள், ஜாதகத்தில் ஏற்பட்ட தோஷங்கள், இந்த 5 விஷயமும் உங்களை பாதிக்காது. கண்டிப்பாக ஆனி உத்தர தரிசனம் எல்லாம் காலையில் நடக்கும். திருவாதிரை மார்கழி மாதத்தில் இப்போ திருவம்பாவை முடிஞ்சு வரக்கூடிய திருவாதிரை தரிசனம், சொர்க்க வாசல் ஏகாதசி, ராத்திரியை விழிச்சிருந்து காலையில் தரிசனம், இது 3ஐயும் செய்யுங்க. மற்றது வீட்டில் வலம்புரி சங்கு வச்சு அதுக்குள்ளே ஒரு துளசியை போட்டு கொஞ்சம் தண்ணீரை போட்டு ராத்திரி வச்சுட்டு காலையில் எழும்பி அந்த தண்ணியை குடிச்சு வாங்கோ. 9 நாள் தொடர்ந்து செய்து வாருங்கள். நவக்கிரக தோஷம் நீங்கும். நான் வரிசையாக சொல்கிறதெல்லாம் இந்த நவக்கிரக தோஷம் நீங்கிறதுக்கு என்ன செய்யணும்னு. வலம்புரி சங்கை பற்றி நான் நிறைய பேசியிருக்கேன். எல்லாரும் வீட்டில் ஒரு வலம்புரி சங்கு வாங்கி வச்சுக்கொள்ளுங்க. வலம்புரி சங்கு வீட்டில் இருக்கிறது லக்ஷ்மியினுடைய அம்சம், லக்ஷ்மி கடாட்சம். எல்லாரும் வலம்புரி சங்கு எடுத்து அதுக்குள்ளே துளசியை கொஞ்சம் போட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் சங்கு, அதுக்குள்ளே பச்சை கற்பூரமும் போடலாம், ஏலக்காயும் போடலாம், தண்ணியை ஊற்றி ராத்திரி பூரா இருக்கட்டும். அடுத்த நாள் காலையில் எழும்பி அந்த தண்ணியை குடியுங்கோ. இப்படி 9 நாள் தொடர்ந்து இந்த வலம்புரி சங்கில் துளசி, பச்சை கற்பூரம், ஏலக்காய் ஊறினது, இதில் ஏதோ ஒன்றை போட்டாலும் சரி 3ஐயும் போட்டாலும் சரி, ஊறிய தண்ணீரை அருந்தி வந்தால் நவக்கிரக தோஷம் இல்லாமல் போகும். அடுத்தது இன்னொரு பரிகாரத்தையும் சேர்த்து சொல்கிறேன். 5 கற்பூர கட்டிகளை எடுத்து கையில் வச்சுக்கொள்ளுங்க. சூடம் உங்களுக்கு தெரியும், கற்பூரம் சூடம் இறைவனுக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆன்மீக பொருள். 5 சூடத்தை கையில் எடுத்து வச்சு தலையை சுத்துங்கோ. வலது புறமாக 3 தரம், இடது 3 புறமாக 3 தரம் சுற்றி வீட்டு வாசலில் போட்டு எரியுங்கோ. உங்களுடைய நவக்கிரக தோஷங்கள் நீங்கும். என்ன நேயர்களே, நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.